ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான சுண்டைக்காய் வத்தலும் கருப்பு கொண்டக்கடலையும் வச்சு வெத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு சேர்த்துடலாம். 2 வெந்தயம், அப்புறம் நம்ம இந்த கருப்பு கொண்டக்கடலை வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கருப்பு கொண்டக்கடலையை முன்னாடியே சேர்த்துடலாம். அப்போ தான் இது நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும். இந்த பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த கருப்பு கொண்டக்கடலை எல்லாம் படபடன்னு நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் வத்தலை இதோடு சேர்த்துடலாம். ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போடுறேன். கருவேப்பிலை, ஒரு கட்டி பெருங்காயம். வெத்த குழம்புக்கு கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்க, நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சுண்டைக்காய் வத்தல், கருப்பு கொண்டக்கடலை, மிளகாய் வத்தல் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ நல்லெண்ணெயில் தான் இதை வதக்கணும். எல்லாமே வேறு எதுவும் ரீஃபைண்ட் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுப்பை சிம்லேயே வச்சுங்கோ. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி திட்டமாக புளியாக கரைச்சி வச்சுருக்கேன், வடிகட்டி வச்சுருக்கேன். இதை அதோடு சேர்த்துடலாம். இதை பாருங்கள், இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகா அப்படி இப்போவே சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே போட்டாச்சு. கொண்டக்கடலை, சுண்டைக்காய் வத்தல் எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான். இதை பாருங்கள், வெத்த குழம்பு நல்லா கொதித்து வந்துடுத்து, சுண்டி எடுத்து அடுப்பு சிம்மிலே தான் வச்சுருந்தேன். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பிஞ்சு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டியான சுண்டைக்காய் வத்தல், கருப்பு கொண்டக்கடலை போட்டு வெத்த குழம்பு ரெடியாக எடுத்து, இது சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பெரிஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.